வணக்கம். ஆடு ஜீவிதம்ங்கிற இந்த புக்கை எப்படி படமாக எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதே ஒரு படமாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பேக் ஸ்டோரியிலே அவ்வளோ ட்ராமா இருக்குது. 2008ல் இயக்குனர் பிளஸ்ஸி இதை படமாக எடுக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அப்போதைய மலையாள சினிமா மார்க்கெட்டை பார்க்கும்போது, இந்த படத்துக்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் கரெக்டாக ஒத்து வரல. இவ்வளோலாம் செலவு பண்ணால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸே வராது, இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக நம்மளுக்கு கிடையாதுங்கிறனால அப்போதைக்கு அந்த படத்தை கொஞ்சம் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணியிருக்காரு. ஆனால் தொடர்ந்து நிறைய பேரை மீட் பண்ணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாரோ முன் வருவாங்களான்னு தேடி இருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு அப்புறம் 2018ல் அஃபிஷியலாக இந்த படத்துக்கான ப்ரொடியூசர்ஸ் கிடச்சி இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் 2019ல் சவுதி அரேபியாவில் டெசர்ட் நடந்த கதை இல்லையா, ஸோ ஆக்சுவல் லொகேஷன்லேயே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஷூட்டிங் பர்மிஷன் கேட்டு அங்கே யாரும் கொடுக்காம, சரி வேறு எந்த டெசர்ட்டில் போய் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஜோர்டான் நாட்டில் டெசர்ட் இருக்குது, அங்கே போய் எடுக்கலான்னு பர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க. 2020ல் இவங்களுக்கு பர்மிஷன் கிடச்சி அங்கே ஷூட்டிங் பண்ணுறதுக்காக போனால் கோவிட் வந்து லாக்டவுனில் இவங்கெல்லாம் மாட்டி அங்கே ஒரு டிலே, ஸோ அங்கே மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் நம்ம மாட்டினதா சில நியூஸில் வந்திருக்கு. வந்தே பாரத் மிஷன் மூலமாக தான் இவங்களை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே கோவிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேறு நாட்டுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற டெசர்ட்லலாம் மேட்ச் பண்ணி திரும்ப ஜோர்டானுக்கு போய் ஷூட் பண்ணின்னு ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு படம் எடுக்கிறதுலையே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஆடு ஜீவிதம் கேரளாலேருந்து நஜீபுங்கிறவரும் அதே ஊரை சேர்ந்த ஹக்கீம்ங்கிறவரும் சவுதி அரேபியாவுக்கு வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. நஜீப் இங்கே தன்னுடைய வீட்டெல்லாம் விற்று அந்த காசெல்லாம் வச்சு அதெல்லாம் கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கியிருக்காரு. ஸோ கஷ்டப்பட்டு அங்கே போகிற சமைச்சிடலாம் அப்படின்னு போகிறாரு. அங்கே போனால் அவர் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு அரப் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் வெவ்வேறு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஐயோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வேலை செய்ய வந்தோம்னு கேட்காமே 2 பேரும் வெவ்வேறு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் நஜீப் போனதுக்கப்புறம் தான் தெரியுது, பாலைவனத்தில் நட்ட நடுவில் வேறு எதுவுமே கிடையாது, சுற்றி ஒரு குடிசை மாதிரி நடுவில் ஒரு இது இருக்குது, ஒரு வீடு இருக்குது. அங்கே ஆடு ஒட்டகம் மேய்க்கிற வேலையை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஐயோ இந்த வேலைக்கு நான் வரல, நான் வேறு ஒரு ஒர்க்குக்கு வந்தேன்னு இவர் காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறாரு. ஆனால் இவர் பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற பாஷை இவருக்கு புரியல. ஸோ அதனால் அந்த மிஸ்கம்யூனிகேஷனில் அவங்களுக்கும் புரியாமல் இவங்களுக்கும் புரியாமல் ஏன் இங்கே இருக்கோன்னே தெரியாமல் அவர் அங்கேயே உட்காராரு, தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக வந்து அவர் காலெல்லாம் உடைக்கிறாங்க, பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க, கரெக்டாக சோறு தண்ணி கொடுக்காம கஷ்டப்படுத்தி என்னென்னமோ பண்ணி டார்ச்செல்லாம் அனுபவிச்சு ஒரு அடிமையாக தான் அவர் அங்கே இருக்கார், வேலை செஞ்சுட்ருக்காரு. நஜீபுக்கு எவ்வளோ நாளாக அங்கே இருக்கும் அப்படின்னு கூட தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கூட வந்து ஹக்கீமை எதேச்சியாக அவர் மீட் பண்ணுறாரு. ஹக்கீம் கூடவே இப்ராஹிம்னு இன்னொரு ஒர்க்கரும் இருக்கார். ஸோ இவங்க 3 பேரும் இந்த பாலைவனத்தில் நம்ம கிட்ட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரி இவங்களால் தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஆடு ஜீவிதம். ஹீரோ பிருத்திவிராஜ் இதுக்கு முன்னாடி நடித்த படத்தை எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம். இதுக்கப்புறமும் அவர் எந்த படத்தில் நடிக்க வேணாம். ஏன்னா இந்த ஒரு படம் போதும் அவருக்கு. நிஜமாவே இதுதான் அவருக்கு ஒரு லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸ். அப்படி ஒரு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயங்கரமாக காமிச்சிருக்காரு. இந்த கேரக்டருடைய ஸ்ட்ரகிளை இன்டர்னலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவர் கொண்டு வந்திருக்கிற விதம், கண்ணில் காமிக்கிற விதம் அட்டகாசமாக இருக்குது. பல காலம் கழிச்சு தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட், ஹக்கீம் கேரக்டரை மீட் பண்ணி கட்டி பிடிச்சி உடஞ்சி அழற சீன், அம்மா ஞாபகமாக ஊறுகாய் பாட்டில் ஸ்மெல் பண்ணி ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டு கதறி அழற அந்த மொமெண்ட்ஸ், படத்துடைய முடிவு வரைக்கும் அவர் உடம்புல தெரிகிற அந்த ஒரு நடுக்கம்னு பின்னிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு அவார்ட் வின்னிங் போர்ட்ரேயல். ஹக்கீம் கேரக்டரில் வர கோகுல், இப்ராஹிம் கேரக்டரில் வர ஜிம்மி ஜான் லூயின் 2 பேருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. கோகுல் அந்த பாலைவன ஜேர்னியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்சேன் ஆகிற விதம் ரொம்ப இன்டென்ஸாகவே இருந்தது. தென் கூட வர 2 பேருக்காக த்ரூ அவுட் த ஜேர்னி ரொம்ப ஜெனுவினாக கேர் பண்ணி அவங்க மேலே இந்த ஜிம்மி கேரக்டர் எடுத்துக்கிற அக்கறையை பார்க்கும்போது ஒரு ரியலான பர்சனாகவே மைண்டில் நிற்கிறாரு. அமலா பால் 2-3 காட்சிகள் மட்டுமே வராங்க. அவங்க வர காட்சிகளும் ரொம்ப சினிமேட்டிக்கான நடிப்பே கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பை, அதோடைய வாஸ்னஸை, அதோடைய கொடூரத்தை, அழகை விஷுவலாக ஃபீல் பண்ண வச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் சுனில். நிறைய ஃப்ரேம்ஸ் டெஸ்க்டாப் வால்பேப்பர் மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டூபெண்டஸான ஒர்க். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் நான் அதிகம் எதிர்பார்த்த அந்த பெரியவனே ரஹ்மானே பாட்டு படத்துடைய குரூஷியலான பாயிண்ட்ல 2 லைன் தான் வருது. அதுக்கப்புறம் என் கிரெடிட்ஸுக்கு தள்ளிட்டாங்க. ஸோ அந்த பாட்டையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை டீசெண்டாகவே இருக்குது. ஆனால் ஒரு கேரக்டர் ஒரு இன்ஃபர்மேஷனையோ எமோஷனையோ டிஸ்கவர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ஹாப்பி மியூசிக், சோக மியூசிக்னு நிறைய இடங்களில் கியூ கொடுத்துருக்காரு. அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அது கண்டிப்பாக சில குரூஷியலான மூமெண்ட்ஸை ஸ்பாயில் பண்ணுது. நிஜமாக நடந்த ஒரு சர்வைவல் கதையை அந்த கேரக்டராகவே நம்மளை ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் பிளஸ்ஸி. ஆனால் அவரோட பிவிஆர்காரங்க இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா படத்துடைய மலையாளம் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸ் இருக்குன்னு அவங்களோட அஃபிஷியல் ஆப்பில் சொல்லியுமே கூட சப்டைட்டில்ஸ் இல்லாமல் தான் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஸோ மொழி தெரியாத வேறு ஊரில் போய் மாட்டிக்கிற நஜீப் மாதிரி தான் இந்த படத்தையே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
இருக்கு. என்ன படத்தில் டயலாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால சப்டைட்டில்ஸ் இல்லாதது பெரிய பிரச்சனையாக தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நஜீப் கேரக்டர் தன்னுடைய நிலையை நினச்சி ஃபீல் பண்ணுற காட்சிகள், இனிஷியலாக அவர் படுற கஷ்டங்கள், அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ணாடியில் முகம் பார்க்குற அந்த சீன், ஹக்கீமை மீட் பண்ணுற அந்த சீன், தென் அந்த பாலைவன ஜேர்னியில் இருக்கிற ஒரு சில மொமெண்ட்ஸ், லிட்ரலாகவே சொந்த ஊரில் தண்ணிக்கு பக்கத்துலேயே வாழ்ந்துட்டு இங்கே ஒரு சொட்டு தண்ணிக்கு அவர் படுற கஷ்டம்னு இந்த விஷயங்களால ரொம்ப அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. பட் சேட்லி ஒரு நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட இந்த திரைப்படம் எனக்கு ஒரு நியூஸ் ஆர்டிகல் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது, ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக இந்த படத்தில் மெலோ ட்ராமா பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம். ஹீரோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதையே வெவ்வேறு விதமாக டிசைனாக படம் முழுக்க சொல்லி ரீஎம்பசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஸ், நிஜமாவே ஒருத்தர் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, எல்லாமே புரியுது. பட் அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிற மாதிரியான காட்சிகள் இல்லை. ஆனால் அவர் படுற கஷ்டங்களுக்கு நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. இவர் இங்கே படுற கஷ்டத்துக்கு ஊரில் எப்படி இருந்தார் தெரியுமான்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டை காமிக்கிற காட்சிகளும் கூட அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. தென் இந்த பாலைவன ஜேர்னின்னு ஒன்று காமிக்கிறாங்க இல்லையா, அதுலேயுமே கூட பாம்பு வருது, சாண்ட்ஸ்டாம் வருது, தென் காலில் கொப்பளம் வருதுன்னு இந்த கஷ்டங்கள் எல்லாமே கூட ரொம்ப ஜென்ரிக்காக தான் ஃபீல் ஆகுது. தென் நஜீபோட ஃபேமிலி என்ன பண்ணாங்க, சரி ஹக்கீமோட ஃபேமிலி என்ன பண்ணாங்க, இவங்களை தேடினாங்களா இல்லையா, நஜீபோட வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி எந்த விஷயங்களும் நம்மளுக்கு சொல்லப்படலை. சரி, கிளைமேக்ஸில் அந்த ஃபேமிலி ரீயூனியனை பயங்கர எமோஷனலாக காமிப்பாங்க அப்படின்னு நினச்சா அந்த போர்ஷனையே டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் பிளஸி. அது ஏன் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல. இதை நாவலாக எழுதின ரைட்டர் நஜீபை பேச வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் என்னால் சொல்லி பார்க்கவே முடியாது, ஏன்னா திரும்பி நான் நினச்சி பார்க்கவே விரும்பல அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நஜீபை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையாவது ஒழுங்காக பதிவு பண்ணியிருக்கலாம், அதையும் பண்ணல. மொத்தத்தில் இந்த ஆடு ஜீவிதம் ஒரு ஃபங்க்ஷனல் சர்வைவல் ட்ராமா. அந்த கேரக்டருடைய கஷ்டங்களை பார்த்து என்னால் சிம்பத்தைஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எந்த லெவலையும் எமோஷனலாக கனெக்ட் ஆகவே முடியல. ஸோ கண்டிப்பாக டெஃபினெட்லி நாட் மை கப் ஆஃப் டீ. ஆனால் இந்த ஜானர் ரசிகர்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக பிருத்திவிராஜோடைய அவுட்ஸ்டாண்டிங்கான போர்ட்ரேலுக்காகவும் விஷுவலாக காமிக்கிற அந்த கிராண்டியருக்காகவும் பெரிய ஸ்க்ரீனில் இதை ட்ரை பண்ணுங்க. இங்கே தமிழ் மலையாளம்னு 2 வருஷனுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாளம் வெர்ஷனுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டால் அப்போ தமிழ் 10 வருஷனுக்கு கூட்டம் வர மாட்டாங்களாம், அதனால் மலையாள வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸ் இல்லையா. அது என்ன லாஜிக்கோ புரியல நம்மளுக்கு. அண்ட் யூஏ கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க.